வணக்கம் அண்ட் வெல்கம் டு கல்ஃப் தமிழ் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் ஒரு 10 ஃபேமிலி கிட்டே நாங்கள் சவாதி பீச் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நைட் வந்து வேலைக்கிழமை நைட் வந்து ஒரு 6 o'clock கிட்ட தான் கிளம்பியிருக்கோம், 6:30க்கு. ஸோ அங்கே போயிட்டு நைட் வந்துட்டு பார்பிக்யூ போட்டுட்டு அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. வாங்க அந்த தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேர்னிங்கில் தான் வந்து சவாதி பீச் வந்து போகிறோம். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பர்கா சைடு வந்து இருக்குது. பர்கா லுல்லு இதெல்லாம் நம்ம தாண்டி வந்தோம்னா இந்த சைடு வந்து இருக்குது. இந்த லைன் பூராவுமே நிறைய குட்டி குட்டி ஷாப்லாம் இருக்குது. நமக்கு தேவையானதை அந்த லைன்லேயே வாங்கிட்டு நம்ம அப்படியே வந்துடலாம். வந்திங்கன்னா இங்கேயே ஒரு பெரிய பார்க் இருக்குது. பார்க் அடுத்து பீச்சும் இருக்குது. இந்த பார்க்கில் வந்து சின்ன சின்ன ஸ்லைடு, அப்புறம் ஊஞ்சல் இந்த மாதிரிலாம் இருக்குது, சில கேம்ஸு. இது எல்லாமே வந்து டோட்டலாக ஃப்ரீ தான். ஏன் ஃபஸ்ட்டு எல்லோரும் பார்க்கு வந்தோன்னா பிள்ளைங்களை அப்படியே விளையாட விட்டுட்டு எல்லாருமே இது வந்து ஒரு லேண்ட்மார்க்காக வச்சுட்டு எல்லோரும் இங்கே வந்து அசம்பிள் ஆகிட்டோம். ஸோ இங்கே அசம்பிள் ஆனதுக்கப்புறம் நம்ம பீச்சுக்கு போய் நம்ம கேம்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வெறும் பீச் அப்படின்னு சொல்லிட்டாக்கா நம்ம எங்கே இருக்கோம் என்னன்னு தெரியாது. அதனால் சொல்லிட்டு பார்க்கு லேண்ட்மார்க்காக வச்சு வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 அடி தூரத்தில் தான் வந்து பீச் இருக்குது. ஸோ அங்கே போய் நம்ம வந்து இப்போ பார்பிக்யூ எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு இங்கே ரொம்ப க்ளீனான பீச்சுங்க. மற்ற பீச்சை விட இது ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. இங்கே வந்து ரொம்ப நைஸ் மணல், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் வந்து போடுறாங்க, வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்காக பன்னீர், அதுக்கப்புறமா சிக்கன் இருக்குது. ஸோ சிக்கன்லாம் வந்துட்டு நிறையா வாங்கிட்டு அதுலேயே எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து எல்லோரும் ஒவ்வொரு வேலையாக நம்ம செஞ்சோம். 2 பேர் பார்பிக்யூக்கு, அப்புறம் 2 பேர் கிரேவி, இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி க்ரீன் மசாலா போட்டும் ரெட் மசாலா போட்டும் 2 விதமாக வந்துட்டு பார்பிக்யூ வந்து பண்ணணும். ஸோ எல்லாருமே வந்துட்டு அப்படியே ஒரு அடுப்பு தான் இருந்துச்சு. ஸோ எல்லோரும் சுட சுட அப்படியே வந்து சாப்பிட்டாச்சு. ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கெலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பெரியவங்களாம் எடுத்து சாப்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா புரோட்டா வந்து கடையில் வாங்கியாச்சு. அப்புறம் சிக்கன் கிரேவி 2 பேர் வந்து செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. சிக்கன் கிரேவியும் புரோட்டாவும் ப்ளஸ் சிக்கன் பார்பிக்யூ சிக்கன் இதெல்லாம் வந்து நைட் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வந்து ஸ்டே பண்ணுறோம். ஒரு 10 ஃபேமிலி கிட்டே போனவங்க, ஆனால் ஸ்டே பண்ணது என்னமோ ஒரு 3 ஃபேமிலி தான். மற்ற எல்லாருமே வந்துட்டு கை குழந்தைங்க இருக்குது, அப்புறமே இந்த மாதிரி ஒவ்வொரு ரீசன் சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. ஸோ 3 ஃபேமிலி பேர் தான் இங்கே வந்து தங்கினோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நைட் கேம்பிங் வந்து இங்கே வந்துட்டு நைட்டு நல்லா பாட்டு கேட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸாக சூப்பராக இருந்தது. ஆனால் வெளிச்சம் மட்டும்தான் இல்லை, மற்றபடி எல்லாமே ஓகே. அப்படியே நைட் வந்துட்டு சில நாய்கள் சத்தம் மட்டும் கேட்டதாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம பீச் கிட்டே இருக்கிறனால இந்த சைடு எந்த நாயும் வரல, பட் தூரத்தில் நாய் வந்து இருக்குது. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. நைட்டு தூக்கம்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 hours கிட்ட தான் இருக்கும். ஏன்னாக்கா எல்லோரும் எடுத்து வச்சு படுக்கிறதுக்கே வந்து 2 o'clock ஆகிடுச்சு. யாருக்குமே ஒரு புது பிளேஸ்னால் அவ்வளோக்கா தூக்கம் சட்டுன்னு வராது இல்லைங்களா. ஸோ படுத்துமே வந்து புரண்டுட்டே இருந்தோம், தூக்கமே சரியாக இல்லை. ஒரு 2 hours கழித்து விடிஞ்சிருச்சு. ஏன்னா 5:30க்கே விடிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகுறனால. ஸோ காலையில் பீச்சை பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. நான் இந்த பீச்சில் பார்த்திங்கன்னா யாருமே இல்லைங்க. நாங்கள் கூட நிறைய பேர் வந்து கேம்ப் போடுவாங்க, நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சோம். பட் யாருமே இல்லை. காலையில் இந்த பறவைகள் சத்தம், இந்த அலைகள் சத்தம், அதுக்கு நடுவில் இந்த சன்ரைஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வந்து பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த சவாதி பீச் வந்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே காலையில் வந்து அப்படியே பார்க் சைடு போனோன்னா இங்கே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அவ்வளோக்கா ரொம்பலாம் க்ளீனாக இல்லை, ஓரளவுக்கு ஓகே. ஸோ நம்ம அந்த பார்க் சைடு வந்தோன்னா அந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம். ஸோ பார்த்திங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா பீச் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது. அந்த பீச்சுக்கு நடுவில் அங்கங்கே பாறைகள் இருக்கும்போது அதுவே வந்து ஸ்பெஷலாக அழகாக இருந்தது. காலையிலேயே இங்கே காஃபி இது மாதிரி ஏதாவது போட்டிருக்கலாம். பட் இது வந்து ரம்ஜான் டைமுன்றனால காலைல போடலாமா வேணாமா, யாராவது பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதுவுமே நாங்கள் எடுத்துகிட்டு வரல. ஸோ காலைல வந்து ஒரு 9 o'clock வந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு 10 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஸோ வந்தோடனே தோசை ஊற்றி சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களுக்கும் தோசை ஊற்றியே கொடுத்தாச்சு. எல்லோரும் தோசை சாப்பிட்டுட்டு படுத்தவங்க தாங்க. ஒரு 11 மணி 11:30 கிட்ட படுத்தது தான். அப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் ஓப்பன் பண்ணாக்கா மேட்சே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்படி தாங்க போச்சு.